வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு நிகழ்ச்சியில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம மண்ணில் உழவும் மர்மங்கள் நிகழ்ச்சியில் அமானுஷ்யங்களும் அற்புதங்களும் நிறைந்த பல விசித்திரமான நிகழ்வுகளை தொடர்ச்சியாக நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு பழமையான கோவிலை பற்றி. மணக்கோலத்தில் அகத்தியருக்கு காட்சியளித்த சிவன் பார்வதி, சர்வரோக நிவாரணியாகும் சங்கு தீர்த்தம். தமிழ்நாட்டோட முன்னாள் கலெக்டர் ஒருவர் தன்னோட ஆன்மீக தேடல் காரணமாக சிதிலமடைஞ்சு போன ஒரு பழைய கோவிலை புதுப்பிச்சு அங்கே வழிபாடு நடத்திட்டு வந்ததா சொல்லப்படுது. அந்த கோவிலுக்கு பக்கத்திலேயே ஒரு பழமையான குகை இருந்ததாகவும், அந்த குகைக்குள்ள இன்றளவும் சித்தர்கள் உயிரோட வாழ்ந்துகிட்டு இருக்கதாகவும் சொல்லப்படுது. அங்கே கிடைச்ச மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களைத்தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நீங்கள் பார்க்க போறீங்க. தென்கைலாய மலையை பற்றி கேள்விப்பட்டதும் அது பற்றிய தேடுதல்ல நம்ம குழுவினர் மேலும் இறங்க திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகாமையில் இஞ்சிமேடுங்கிற கிராமத்தை பற்றி தெரிய வந்துச்சு. வந்தவாசியிலிருந்து பெரணமல்லூர் வழியாக சுமார் 15 கிலோமீட்டர் இஞ்சிமேடு கிராமத்தை சென்றடைந்தோம். தென்னக கைலாயம் என போற்றப்படும் இஞ்சிமேடு பெரியமலை சிவன் கோயிலை பற்றி கேட்டுக்கிட்டே கோயிலுக்கு சென்றோம். ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு சிறிய குன்றின் மீது ஒய்யாரமாய் காட்சியளித்தது அருள்மிகு திருமேனிச்சேரை உடையார் திருக்கோயில். நாங்க அங்க போனதுமே இஞ்சிமேடு சிவன் கோயிலை நிர்வகித்து வரும் ஓய்வு பெற்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் பெருமாள் சாமி எங்களுக்கு அறிமுகமானாரு. அவர்கிட்ட கோவிலோட சிறப்புகள் பற்றி விசாரிச்சதும் கோயிலை நமக்கு சுற்றி காட்டிக்கிட்டே கோயிலின் சிறப்புகள் பற்றி நம்மிடையே விவரிக்க தொடங்கினார். பார்வதி சிவன் திருக்கல்யாணத்தப்ப 30 முக்கோடி ரிஷிகள் கைலாயத்துல கூடினதுனால வடப்புறம் பாரத்தால தாழ்ந்துவிட தென்புறம் உயரத் தொடங்கியிருக்கு. அப்போ ரிஷிகள் எல்லாம் அஞ்சி சிவபெருமானிடம் வேண்டிய போது அகத்திய மாமுனியை அழைத்து தென் திசைக்கு சென்று இந்த பூமியை சமன்படுத்து என்று உத்தரவிட, அப்போது நான் எப்போது உங்களுடைய திருமண காட்சியை காண்பேன் என வேண்டிய போது இஞ்சிமேடு பெரிய மலையில் தன்னுடைய திருமண கோல காட்சியை காட்டுவேன் என சிவபெருமான் கூறியதாகவும், அதன்படி அகத்தியர் வந்த இடம்தான் இதுன்னும் புராண சரித்திரத்துல உரைக்கப்படுது. அப்படி அகத்தியர் இந்த இஞ்சிமேடுக்கு வந்து பெரிய மலையாயிருந்த இங்க தன்னுடைய திருப்பாதத்தை பதித்ததால வானளவு உயர்ந்திருந்த இந்த மலை அழுந்தி குன்றியதாகவும் கூறப்படுது. அது மட்டுமல்ல, அகத்தியர் இங்கதான் சிவபெருமான் பார்வதி திருமண காட்சியை கண்டதால இங்க இருக்கிற அம்பிகைக்கு திருமணி நாயகின்னும் பெயர் வந்ததாகவும் நம்மிடையே விவரிச்சார். இந்த கோயிலுக்கு பின்னாடி ஒரு சித்தர் குகை காணப்படுது. இந்த கோயிலுக்குள் அதிகபட்சமா 4 பேருக்கு மேல அமர முடியாதுன்னு சொல்லப்பட்டுச்சு. உடனே எங்களுக்கு அந்த குகைக்குள்ள போகணும்னு ஆவல் ஏற்படவும் முதல்ல பெருமாள் சாமி ஐயா அந்த சித்தர் குகைக்குள்ள தவழ்ந்தபடி செல்ல அவரை தொடர்ந்து நாங்களும் உள்ள போய் பார்த்தோம். அது மட்டுமில்ல, சிவனும் பார்வதியும் இந்த மலை மீது தவம் செய்ததாகவும், இவர்களை வழிபடுவதற்காக வந்த ரிஷிகளும் முனிவர்களும் இந்த குகையில தான் தங்கி தவம் இருந்ததா சொல்லப்படுது. இந்த கோயிலுக்கு வர்றவங்க இங்க உட்கார்ந்து ஆத்மார்த்தமாக வேண்டி தவம் செஞ்சாங்கன்னா நினைச்ச காரியம் நிச்சயம் நிறைவேறும்னு சொன்னாங்க.
அது மட்டுமில்ல, இந்த குகையில அகத்திய முனிவரும் அவரின் கீழ் வந்த 18 சித்தர்களும் அருவ நிலையில் உலவுவதை மெய்யுருகி தவம் செய்த பலர் கண்கூடா உணர்ந்திருப்பதாகவும் கூறப்படுது. இதை உணர்ந்த பேராசிரியர் சர்க்குணம் இந்த குகையிலிருந்து வெளியே வந்த அவர் அந்த அனுபவத்தை எங்ககிட்ட விவரிச்சது எங்களையெல்லாம் மெய்சிலிர்க்க வைத்தது. இந்த குகையில் அகத்தியரும் அவருடைய அடியார்களாகிய 18 சித்தர்களும் அவ்வப்போது அருவ நிலையிலே உலாவி வருவதாக நாங்கள் கண்கூடாக கண்டிருக்கிறோம். அப்படி இங்கே தியானம் செய்கிற பொழுது இந்த குகையில் பக்தியினுடைய முதிர்ச்சி அவரவருடைய தவத்திற்கு காரணமாக ஒரு சில நேரங்களில் விபூதி மனம், கமகமகமன்னு விபூதி மனம், ஒரு சில நேரத்தில் பன்னீர் வாசனை, இளநீர் வாசனை, இப்படி ஒரு சுகந்த வாசனை அந்த தவத்தினுடைய முதிர்ச்சியிலே நாங்கள் கண்டிருக்கிறோம். சில நேரம் மனமுருகி தியானம் செய்கிற பொழுது அப்படி ஒரு வெள்ளை ஆடை அந்த உருவத்தில் சித்தர்கள் அப்படி போயிட்டு அப்படி வர காட்சி, ஜடாமுடி, இந்த யோகதண்டு, இப்படி அந்த சித்தர்களுடைய அடையாளமான காட்சிகள்லாம் ஒரு இமைக்கிற நேரத்தில் பக்தர்களுக்கு இங்கே காட்சி அந்த சித்தர்கள் கொடுத்திருக்கிறார்கள். சித்தர்கள் தவம் செய்த இந்த இஞ்சிமேடு சிவன் கோயில் குகையில சாமானியர்களும் தியானம் செய்வதன் மூலம் அவங்களுடைய வாழ்க்கையில நல்ல திருப்பம் ஏற்படும்னு சொல்லப்படுது. கோவிலின் மூலவரான பெரியமலை சிவனை தரிசிக்கணுங்கிற எங்களோட ஆவலை வெளிப்படுத்த மூலவர் சன்னதிக்கு அழைத்துச் சென்ற அவர் மூலவரான திருமேனிச்சேரை உடையார் திருக்கோயிலின் தல வரலாற்றையும் அதன் சிறப்புகளையும் நம்மிடையே விவரித்தது நம்மை வியப்பின் விளிம்பிற்கே கொண்டு சென்றது. நெய்தீப முனிவர் என்று போற்றப்படுகின்ற ராஜா சுவாமிகளுடைய அவருடைய சமாதியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இறைவனால் ஈர்க்கப்பட்டு தன்னுடைய 33வது வயதிலேயே இந்த மலைக்கு வந்து வேண்ட, அப்பொழுது சுவாமிகள் முனிவர் ரூபத்தில் வந்த சிவபெருமான் அவருக்கு ஆசீர்வாதம் செய்து, நீ வாழ்க்கையில் எப்பொழுதும் திருவண்ணாமலையிலே தீபம் ஏற்றுவது போல அன்றைய கார்த்திகை தினத்திலே நீயும் விரதம் இருந்து தீபம் ஏற்றி வர வேண்டும் உன் வாழ்நாள் முழுவதும் என்று சுவாமிகள் அருளாசி கூறினார். அன்று தொடங்கிய கார்த்திகை தீபம் விழா அவர் 96ஆம் ஆண்டு வரையில் நடத்தி பெருவாழ் வாழ்ந்த சுவாமிகள் அவருடைய ஆசையால் தான் அவர் உயிரோடு இருக்கும்போதே இந்த பூமி பூஜையை செய்தோம். அதன் பிறகு அவர் சமாதியாகிவிட்டார். மூலவர் சந்நிதியின் ஆவுடையானது சந்திரக்கல் என்றழைக்கப்படுகிற ஒரு வகையான மரகத கல்லால் ஆனது என்றும், லிங்கம் 8 வகையான பாஷாணங்களை கொண்டு செய்யப்பட்டது என்றும், இந்த கோயில்ல யாகத்துல எப்போதுமே சேர்க்கிற 108 மூலிகை சூரணங்களை வச்சு அதோட சங்கு தீர்த்த சுனை நீரையும் சேர்த்து அபிஷேகம் செய்து கோயிலுக்கு வர்ற பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுது. அப்படி கொடுக்கப்படுற இந்த சங்கு தீர்த்த நீரை ஒருத்தர் 48 நாட்கள் பருகி வந்தால் நம்முடைய உடலில் ஏற்படுகிற சகல பிரச்சனைகளையும் தீர்ப்பதாக நம்ம கிட்ட விவரிச்சாரு. இஞ்சிமேடு சிவன் கோவிலோட அற்புதங்களை பார்த்தோம். அடுத்ததா நம்ம பார்க்க போறது இயற்கை சித்தர் ஒருத்தரை பத்தி. சித்தகம் பெருங்களந்தை. பஞ்சபூதங்களை கொண்டு மனித வாழ்வை வளப்படுத்தும் சித்தகம். சாதாரண மக்களோட ஆன்மீகத்தின் வெளிப்பாடு அடுத்த கட்டமாக அமைதியை தேடி போகிறதா தான் இருக்கும். ஆனால் மக்களால் இயற்கை சித்தர்னு அழைக்கப்படுற ஒருத்தர் கடந்த 35 வருடங்களாக மாந்திரீகம், மை, வசியம் இதன் மூலமாக ஆராய்ச்சிகள் செய்து மக்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு தர்றதா சொல்லப்படுது. அவரை பற்றி தான் அடுத்ததாக நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். தீராத ஆன்மீக தேடலோட இருக்கிறவங்க ஒரு புறமும், இறை நம்பிக்கையே தேவையில்லாத ஒண்ணுன்னு நினைக்கிறவங்க மற்றொரு புறமும் இந்த உலகத்துல தொடர்ந்து விவாதம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த காலம் முதல் இந்த காலம் வரை ஆன்மீகத்தின் பேர்ல
அதிக மூட நம்பிக்கைகள் இருப்பது பல உதாரணங்கள் மூலம் சுட்டிக்காட்டப்படுது. ஆனா ஆன்மீகத்தின் பேர்ல நடக்கிற எல்லா நம்பிக்கைகளையும் அப்படி சொல்லிட முடியாதுனோ, அதுல சில நுட்பமான ரகசியங்கள் அடங்கி இருப்பதாகவும் சிலர் சொல்றாங்க. இத புரிய வைக்கிறதுல டாக்டர் மூர்த்தி மிகச்சிறந்த வல்லவர்னு நாங்க கேள்விப்பட்டோம். ஈகை குணம் துவங்கி ஏனைய சிறப்பான குணங்களோட ஒவ்வொரு மனிதனும் வாழறதுக்கு ஜோதிடம், மாந்திரீகம், தாந்திரீகம் போன்றவையெல்லாம் ஒரு சூட்சம கருவிகளா இருந்துட்டு வருதுன்னு டாக்டர் மூர்த்தி உறுதிப்பட சொல்றாரு. எந்த வகையில இத அவர் ஆதாரபூர்வமா தெரிவிக்கிறாரு அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குள்ளேயும் வந்து போறது நிச்சயம். ஏன்னா ஏற்றம் பெற்று வாழ இறை நம்பிக்கை அவசியம்னு நம்புறவங்க தான் நம்ம நாட்டுல ஏராளமான பேர். ஐங்கோளுங்கிற பஞ்சபூதங்களே நம்ம உடம்பையும் இந்த உலகத்தையும் இயக்குவதா டாக்டர் மூர்த்தி உறுதிப்பட தெரிவிக்கிறார். ஒவ்வொருத்தரும் நலமோட வாழ இறைவனை நோக்கி எப்படி பிரார்த்திக்கணுங்கிற சந்தேகத்தை இவர் தீர்த்து வைக்கிறதாகவும் கூறப்படுது. ஓயாம ஓடிக்கிட்டு இருக்க மனிதருக்குள்ள மாற்றத்தை ஏற்படுத்தும் சக்தியா இந்த ஆன்மீகம் இருக்கும்னு பலரும் நம்புறதால டாக்டர் மூர்த்தியை சந்திக்கிறதுக்காக கோவை மாநகர் நோக்கி நாங்க பயணமானோம். கோவை மாநகரத்தை கடந்து பொள்ளாச்சி செல்லும் சாலையில இயற்கை எழில் சூழ்ந்த பகுதியை ரசிச்சபடி எங்களோட பயணம் தொடர்ந்தது. ஒரு குறிப்பிட்ட தூரம் போனதும் பெரிய கலந்தை என்ற பெயர் பலகை எங்க கண்ணுல தென்பட வாகனத்தோட வேகத்தை குறைச்சி அந்த இடத்துல இறங்கி சித்தகம் போறது எப்படின்னு கேட்டுக்கிட்டு மீண்டும் எங்களோட பயணத்தை தொடர்ந்தோம். ஒரு சோலை வனத்துக்குள்ள போற மாதிரியான உணர்வையே அந்த பயணம் எங்களுக்கு ஏற்படுத்துச்சு. ஒரு பண்ணை தோட்டத்துக்குள்ளதான் இந்த சித்தகம் அறக்கட்டளை இருக்குன்னே சொல்லலாம். சித்தகத்தோட நுழைவாயில்ல இருக்கிற சுதை சிற்பங்கள் அந்த இடத்தோட அழகை மெருகூட்டுச்சு. நாங்க போயிருந்த நேரத்துல மூர்த்தி ஐயாவை பார்த்து ஜோதிட ஆலோசனை பெறுவதற்காக சிலர் காத்திருக்க எங்க குழுவை சேர்ந்த அரவிந்தும் அவரை பார்க்க வந்தவங்கள ஒருத்தரா போய் உட்கார்ந்து மூர்த்தி ஐயாவுக்காக காத்திருந்தாரு. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு நீங்க உள்ள போகலாம்னு அங்க இருக்கிறவர் அரவிந்த பார்த்து சொல்லவும் மூர்த்தி ஐயாவை சந்திச்சு மண்ணில் உலவும் மர்மங்கள் நிகழ்ச்சிக்காக படம் பிடிக்க வந்திருக்கோங்கிற விவரத்தை சொல்ல அவரும் அதுக்கு மனமும் வந்து ஒத்துக்கிட்டாரு. இதை தொடர்ந்து டாக்டர் மூர்த்தி ஐயா ஏற்கனவே தன்னை வந்து பார்த்துட்டு போனவங்களுக்காக தான் செஞ்சு வச்சிருக்கிற சில மந்திர பொருட்களுக்கு யாகம் மூலமா வலுவூட்ட இருப்பதா சொல்ல உடனே நாங்க அதை படம் பிடிக்க தயாரானோம். தன்னுடைய இடத்திலேயே அவர் இதுக்காக ஒரு பிரத்யேகமான அறையை தயார் செஞ்சு வச்சிருக்காரு. இதய வடிவில் இருந்த அந்த யாக குண்டத்துல வேள்வி நெருப்பு சுடர்விட்டு எரிய பெண் நாதஸ்வர கலைஞர்களோடு சேர்ந்து மேளதாளங்கள் முழங்க வெண்கல மணியோசை எழுப்பவும் டாக்டர் மூர்த்தி ஐயா நெய் மற்றும் சில மூலிகை திரவியங்கள் சேர்த்து யாகம் வளர்த்தார். இந்த யாக வேள்விக்கு பக்கத்துல தன்னை நாடி வந்து வாழ்வு சிறக்க வேண்டி வந்திருந்தவங்களுக்காக அவர் தயாரித்து வைத்திருந்த யாக தகடுகள், தாயத்து உள்ளிட்ட மாந்திரீக பொருட்கள் எல்லாம் வைத்து யாகத்தை துவங்கினார். இதுக்கு அடுத்தபடியா மூர்த்தி ஐயா செப்பு தகடு ஒன்னை எடுத்து அதுல சில எந்திரங்களை வரைஞ்சி எழுதி அதை சுருட்டி ஒரு தாயத்து குப்பிக்குள்ள அடைச்சி சிவப்பு கயிறுல கட்டி வச்சார். இரண்டு பக்கமும் எலுமிச்சையை நறுக்கி தீபம் போட்டு வச்சு கொஞ்ச நேரத்துல அதை வச்சே தாயத்துக்கு ஆரத்தி காட்டி அணைச்சிட்டு விபூதியோட இருந்த அந்த தாயத்து கயிறை ஒரு கவர்ல போட்டு வச்சாரு.
பொதுவா ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா அவருக்கு மருத்துவம் பார்த்து சரி செய்யலாம். ஆனா காத்து, கருப்பு, பில்லி, சூனியம் இதால பாதிக்கப்பட்டவங்களை சரியா ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு தகுந்தாற் போல தாயத்து கொடுப்பது மூலம் அவங்க உடம்புக்குள்ள இருக்கிற தீய சக்தியை துரத்தி பாசிட்டிவ் வைப்ரேஷனை உருவாக்க முடியும்னாரு. அதன்படி உருவான ஒரு தாயத்தை சக்திவேலுங்கிறவருக்கு டாக்டர் மூர்த்தி ஐயா கொடுத்தாரு. இப்படி தன்னை நாடி வந்த பலருக்கு தன்னோட ஆய்வின் மூலம் தயாரிக்கப்பட்ட பலவித மந்திர பொருட்களை எப்படி பயன்படுத்தணுங்கிற முறையோடு சொல்லியும் கொடுக்கிறாரு. அந்த 5 பஞ்சபூத 9 கிரகம் தான் உலகத்தை இயக்குதுன்னா அது எப்படி சித்தர்கள் இறை சக்தியை கன்வெர்ட் பண்ணலாம்னு தான் முன்னோர்கள் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ அதன் முறைப்படி இதில் ஒரு சக்தியை உருவாக்கி அதுக்கு உயிர் கொடுத்து பூஜை முடித்து வச்சுருக்கிறேன். நீங்கள் இதை கொண்டு வீட்டில் என்ட்ரன்ஸில் வச்சுட்டிங்கனால உங்களுக்கு அந்த உயிர் சக்தி நிறைந்த காற்று இந்த வீட்டுக்குள்ளே வரும். அப்போ மனம் சமாதானம் ஆகும், நிம்மதி வரும், சங்கடங்கள் குறையும், சொந்த பந்தங்கள் ஒன்று சேரும், எல்லோரும் உதவுவார்கள், எல்லோருக்கு மேலும் பற்று பாசம் உருவாகும். ஏன்னா அன்பே சிவம்னு பெரியவி சொல்லியிருக்கிறாங்க. அந்த அன்பு ஒன்றுக்குத்தான் உலகம் அடிபடும். எந்த உயிரினமானாலும் கொண்டு போயிட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி ஒரு பழத்தை கீழே வச்சு ஒரு பழத்தை மேலே வச்சு மூடி எப்பவும் போல் அந்த என்ட்ரன்ஸில் வச்சுருங்க. ஒரு 10 நாளில் எப்படி இருக்குதுன்னு எனக்கு தகவல் சொல்லுங்கள். நமக்குள்ள மூலாதாரமா இருக்கிற இந்திரியம் படைத்தலாவும், இரத்தம் காத்தலாவும், உஷ்ணம் அழித்தலாவும், சுவாசம் மறைத்தலாவும், நம்முடைய அறிவு அருளாவும் இருப்பதா டாக்டர் மூர்த்தி ஐயா விளக்கம் கொடுத்தாரு. இப்படி பஞ்சபூதங்களும் நம்ம உடம்புல இருக்குன்னா அதுக்கு சூத்திரதாரியா சுவாச காற்று இருக்கிறதாகவும், ஹைட்ரஜனும் ஹீலியமும் சேர்ந்த சக்தியே சூரிய சக்தின்னு ஆராய்ச்சியில சொல்வது போல உடம்புக்குள்ள இருக்கும் காற்று ஹைட்ரஜனாவும் வெளியே இருக்கும் காற்று ஹீலியமாவும் இருக்கிறதா அவர் விவரிச்சார். இதை வச்சே சூரிய நமஸ்காரமும் பஞ்சபூதங்களோட இணைச்சி மந்திரமும் நமக்கு முன்னோர்கள் கொடுத்திருப்பதா சொன்ன அவர், உதாரணமா மண்ணில் இருக்கும் நன்னும், தண்ணீரில் இருக்கும் மண்ணும், தீயில் இருக்கும் சின்னும், காற்றில் இருக்கும் வன்னும், ஆகாயத்தில் இருக்கும் எண்ணும், இதுவே நமச்சிவாய எனும் மந்திரத்தின் மகிமைன்னும் விவரிச்சாரு. இதுல நல்லது கெட்டது செய்ய 4 பேர் தேவைன்னு சொல்றது போல மண்ணோடு தண்ணீர் சேர்ந்தா செழிக்கும், தீயோடு காற்று அடிச்சாலும் செழிக்கும், இதுனாலும் நல்லதாகவும், மண்ணும் தீயும் சேர்ந்தா அழியும், தண்ணீரும் தீயும் சேர்ந்தா அழியும், இப்படி இதுனாலும் கெட்டதாகவும் மாறுவதா அவர் விளக்கம் கொடுத்தார். இப்படி இந்த 4 மூலம் நல்லது கெட்டதை அனுபவிக்க முடியுங்கிறதே சித்தர்கள் அருளிய ஆன்மீக ரகசியம்னு மூர்த்தி ஐயா சொன்னார். இப்படி அறிவியல் ஆதாரத்தோட இறைத்தன்மையை விவரமாய் எடுத்துச் சொல்லி நம்முடைய அகக்கண்ணை திறந்து வச்ச மூர்த்தி ஐயாவோட சேவை தேவைனே சொல்லலாம். மீண்டும் இது போன்றதொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். இன்றைய நிகழ்ச்சியோட அமானுஷ்யங்களை பார்த்துருப்பீங்க. மீண்டும் பல அமானுஷ்யங்களோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி. புலவரின் சாபத்தால் அழிந்த கிராமம். இந்நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்கள் மற்றும் அமானுஷ்ய தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்கான தொடர்பு எண் 9962800089.